வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த மல்டிமீட்டரை வச்சு ஒரு லோடோட கரண்ட் கன்சம்ஷனை எப்படி மெஷர் பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். ஸோ ஒரு லோடோட கரண்ட் மெஷர்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த லோடை எஸ்எம்பிஎஸ் கூட கனெக்ட் பண்ணுறோம். அந்த எஸ்எம்பிஎஸ்க்கும் லோடுக்கும் இடையில இந்த மெஷரிங் டூலை சீரீஸாக கனெக்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே சீரீஸாக கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எஸ்எம்பிஎஸோட பாசிட்டிவ், லோடு மோட்டரோட பாசிட்டிவ் ரெண்டையுமே இந்த கனெக்ட் பண்ணி ஒட்டி வச்சிருக்கிறேன் இன்சுலேஷன் டேப் வச்சு. அதே மாதிரி மோட்டரோட இன்னொரு ஒயர், பிளாக் ஒயர் உங்களுக்கு தெரியும், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம மல்டிமீட்டரோட ரெட்டு, அப்புறம் மல்டிமீட்டரோட பிளாக்கை எஸ்எம்பிஎஸோட பிளாக்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணால் நமக்கு மெஷரிங் குவான்டிட்டி தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக என்ன இதில் ரீடிங் செட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோபை இருந்து, அதாவது வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ், மில்லி ஆம்ஸ், ஸோ இந்த ப்ரோபில் இருந்து 10 ஆம்ஸ் ப்ரோபுக்கு மாற்றி வச்சுக்கணும். அப்புறம் ரீடிங் இந்த 10 ஆம்ப் ஆல்ரெடி ரெட் கலரில் மார்க் பண்ணியிருப்பாங்க, அதில் நீங்கள் என்ன பண்ணணும், மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரீடிங் செக் பண்ணலாம். இப்போ பாருங்க, உங்களுக்கு ரீடிங் என்ன வருதுன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த மோட்டார் அதாவது லோடு 0.26 ஆம்பியர் கரண்ட் எடுக்குது. இப்போ நம்ம லோடை ஆஃப் பண்ணிட்டோம். ஆனால் உங்களுக்கு ஒரு வேரியேஷன் தெரியும், அதிகமாக கரண்ட் போயிட்டு அப்புறம் என்ன ஆகுது, 0 ஆகுது. இப்போ நான் திரும்பியும் செக் பண்ணுறேன் பாருங்க. இப்போ நார்மலாக கான்ஸ்டண்ட்டாக இந்த காயில் 0.26 ஆம்பியர் எடுக்குது. இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட 5 ஆம்ப் வரைக்கும் அதிகமாகிட்டு கரண்ட்டு, அப்புறமா 0க்கு படிப்படியாக குறையுது. ஸோ இது என்ன ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ரீசன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாய்.